Assalam to all. Welcome to Fajr Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ஃப்ரைடே vlog. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் vlog பண்ணிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க இன்ட்ரெஸ்டிங்கான என்ன நடந்துச்சு ஃப்ரைடே டே அன்னைக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு டைம் 6 o'clock ஆகுது இருக்கும். நாங்கள் ஃபஜர் தொழுதுட்டு மாடிக்கு இந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கெலாம் தண்ணி ஊற்றுவோம். ஸோ எங்களுக்கு பிளான்ட்ஸ் வளர்க்குறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையாவே இருக்குது. நான் சில பிளான்ட்ஸ்லாம் காட்டியிருப்பேன், அதை நீங்களே ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. என்னை விட எங்கள் மம்மிக்கு தான் பிளான்ட்ஸ் வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதில் பூ பூத்தா போதும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நாங்கள் என்னைக்காச்சும் மாடிக்கு போயிட்டு மறந்துட்டு வந்துடுவோம்மா பூ பிக்க. வீட்டில் என் பிள்ளையை பிச்சிங்களான்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேர் பண்ணுறதுல எங்கள் மம்மி அடிச்சுக்க ஆளே இல்லை. அது செடியாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும். எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி, ஆலோவேரா, மருந்தாணி செடி, புதினா, கலர் ஜாதி, ஹைபிஸ்கஸ், இந்த மாதிரி நிறையா செடிகள். இந்த தொட்டி குட்டி பாக்காக எங்கள் மம்மி பண்ணது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சில மணி நேரக்குள் குட்டிமா வந்து கொண்டிருக்கிறாள், வந்துட்டாள். வீடியோ எடுத்தாலே அவள் கோவமாயிருவா பாருங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை. சரி, இப்போ குட்டிமாவை குளிக்க வைப்போம். ஃப்ரைடே குளிக்க வைப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாஷ் மிஷினில் காட்டுறான்னு நினச்சிடாதீங்க, குளிக்க வைக்கலாமேன்னு தான். பாருங்க எப்படி இருந்த குட்டிமா எப்படி ஆயிட்டான்னு. இப்படி தான் குளிக்க வச்சாலே இந்த மாதிரி ஆயிடுவா. ஃப்ரைடேனாலே பிரியாணி, பழம் சோறு, கல்யாணம், மீனானம் இந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி. ஸோ அதை நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு காட்டில் அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் போகிறோம். ஃப்ரைடே வேறு லொஹர் தொழணுன்னா சீக்கிரமாக முடிச்சிட்டோம். போகிறோம். நாங்கள் லோகெல்லாம் தொழுது முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட்ற டைம். ஸோ இன்றைக்கி நம்ம பிரியாணி வேறு. ஸோ ஒரு கட்டிடுவோம். எங்கள் மம்மி செய்கிற பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சான்ஸே இல்லை. நான் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் சரி, என் சிஸ்டருக்கும் சரி. அப்புறம் குட்டிமாவுக்கு பிரியாணி அவ்வளோக்கும் பிடிக்காது. அவள் கிளினாலே பிரியாணி சாப்பிடாதுன்னு நினைக்கிறான். அவள் அதிகமாக சாப்பிட மாட்டாள் பிரியாணினா. பட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். பிரியாணினா அவ்வளோக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் மம்மி பிரியாணி செஞ்சாலே. ஸோ எங்களுக்கும் பிடிக்கும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும். எங்கள் அம்மா பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாஷா அல்லாஹ், இன்றைக்கும் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அஷர் தொழுதுட்டு மாடிக்கு போனோம். மேகலாம் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, மழை வரப்போகுதுன்னு நினச்சேன். குட்டிமா நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டா. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு. சரி, கொஞ்சம் மாடியில் கூட்டிகிட்டு போய் அவள் ஃப்ரெண்ட்ஸோட பேச வைக்கலாமேன்னு பார்த்தோம். ஸோ அவள் நல்லா பேசுவாள். ஸோ அவள் பேசுறதெல்லாம் நாங்கள் பேக்ரவுண்டில் போகிறோம் பாருங்கள். டெய்லி இந்த மாதிரி தான் மாடிக்கு வந்துடும் குட்டிமா நல்லா ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசும்போது அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு சில கிளிலாம் பேசும்ல, ஸோ அதனால நல்லாயிருக்கும். ஸோ ஜாலியாகவும் இருக்கும். ஸோ மகரிப் வாங்க சொன்னோன்னா நாங்கள் கீழே இறங்கிடுவோம்.
நாங்கள் நினச்ச மாதிரியே மழை பெஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெஞ்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மழை பெஞ்சிட்டா, ஸோ ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் பெஞ்சிச்சு, இருந்தாலும் அதுவே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பெஞ்சதுனால அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நாங்கள் சீக்கிரமாகவே இறங்கிட்டோம். மழை வேறு பெஞ்சிச்சு. பங்கரி பாங் சொல்கிறதுக்கு முன்னாடியே இறங்கிட்டோம். இப்போ வந்து டைம் 7 o'clock. லைட்டாக பசிச்சதுனால நாங்கள் ஸ்வீட் பண்ண போகிறோம். இப்போ அது என்ன ஸ்வீட்னா பால்கோவா தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு காட்டிக்கிறேன். இப்போ வந்து பாலை நான் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 5 minutesக்கு 1 time ஆவது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓரத்துலலாம் ஆடப்படியும் அதை வந்து நம்ம சென்டரில் கொண்டுட்டு வந்துடணும். ஏன்னா அதை வச்சு தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்து நமக்கு பால்கோவா ரெடி ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப், மறக்காமல் பண்ணிக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கேன். நான் கொண்டுட்டு வர கன்சிஸ்டன்சி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க. கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ வந்து நான் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து 3 teaspoon நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
வாசனைக்காக 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நான் வந்து ஏலக்காய் தூளை தூவி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இது ரெடி ஆச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, ஆர்னோட செம்மையாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் டெக்கரேஷனுக்காக பாதாம் முந்திரி எல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாஷாலான சூப்பராக வந்துருந்துச்சு. சரி, இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாமா? நான் வந்து கொஞ்சமாக பால்கோவா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சமாக ஏண்டா எடுத்தோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாஷாலன்னு செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு. பாதாம் முந்திரிலாம் போட்டு அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுத்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு செம்மையாக இருந்துச்சு. நான் இன்னொரு ஸ்பூன் வேறு சாப்பிட்டேன். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, அதை விடுங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதோட நாங்கள் விலாகை முடிச்சுக்கிறோம். இந்த விலாக் செம்மையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் ஒரு ஃபஸ்ட்டு விலாக் ஒரு நியூ அனுபவத்தை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எங்கள் சேனலில் போடுவோம். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். குட்டிமாவும் டாட்டா சொன்னா அதே சொல்லிக்கணும்ல, இல்லைனா அப்புறம் என்ன கடிக்க வந்துடுவா. சரி, ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஜி கிரியேஷன்.